செய்வது? தவம் செய்வதற்கு ஒவ்வொருவரும் ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு தான் செய்கிறோம். அது சுயநலமாகவும் இருக்கலாம், பொது நலமாகவும் இருக்கலாம். குருவே, சுயநலம் என்றால் என்ன? தான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் என எண்ணுவது சுயநலமாகும். குருவே, பொதுநலம் என்றால் என்ன? நாட்டிற்காகவும் பிறருக்காகவும் தவம் செய்வது பொதுநலமாகும். குருவே, என்ன எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாராயண கவசப்பட்டு கூட எழுதிக் கொண்டிருக்கிறேன். சரி, இன்றைய பாடம் முடிவடைந்தது. விருத்தாசுரன் என்ற அசுரன் நெடுங்காலம் சிவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் தவத்தில் மகிழ்ந்து சிவன் வரத்தை அருளினான். விருதாசுரா, விருதாசுரா, உன் தவத்தில் மகிழ்ந்தோம். என்ன வரம் வேண்டும்? கேள். எனக்கு சாகா வரம் வேண்டும். உலகை தெரிந்த அனைத்து உயிர்களும் ஒரு நாள் இருந்து தீர வேண்டும். வேறு வரம் கேள். நொடி வரை யாரும் உருவாக்கப்படாத இதற்காக எனக்கு மரணம் வேண்டும் சுவாமி. அப்படியா? வரத்தை பெற்ற விருத்தாசுரன் தேவர்களை துன்புறுத்த தொடங்கினான். அசுரர்கள் முனிவர்களை வதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னது? தவம் செய்கிறாரா? தவம் எல்லாம் செய்யக்கூடாது, போயவர்களை கொண்டு வாருங்கள். அப்படியே தேவேந்திரா, விருதாசுரனானவன் தலைவரிட்டது. அவன் தவம் செய்ய முனிவர்களை கொல்கிறான். விஷ்ணு பக்தர்களையும் சிவபக்தர்களையும் கொல்கிறான். இப்படியே விட்டால் அவன் நம்மிடம் வந்து விடுவான். இதற்கு என்ன செய்வது தேவேந்திரா? யோசிப்போம். நீ உன் படையை எடுத்துக்கொண்டு அவனை வென்று விட்டு வா. பிரபு, பிரபு, காட்டில் முனிவர்கள் யாகம் செய்கின்றார்கள். யாகம் செய்யலாமா பிரபு? கூடாது, கூடாது. போயவர்களை அழைத்து வாருங்கள். விருத்தாசுரன் ஆணவம் அதிகரித்து விட்டது. இதற்கு இன்றைய முடிவெடுத்தாக வேண்டும். இன்றைய முடிவெடுப்போம். தேவேந்திரா, நம் படை வீரர்களை அரக்கர்கள் அழைத்து விட்டார்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும் தேவேந்திரா? அப்படியா? நாம் மீண்டும் அவன் மீது போர் தொடுப்போம். தேவேந்திரா, முதலில் படை வீரர்களை தோற்கடித்து காட்டு. அனுப்புவன் படை வீரர்களை. தேவேந்திரா, என் படையை வீழ்த்தி விட்டாயா? உன் படையை வீழ்த்தி விட்டேன். உன்னையும் வீழ்த்தி விடுவேன். நீ என்னை வீழ்த்துவாயா? நான் தான் சிவனிடம் சகாரம் பெற்றிருக்கிறேன். உன்னால் என்னை ஏதும் செய்த முடியாது. பார்க்கலாம், பார்க்கலாம். பிரபு, பிரபு, யாரும் தங்களை காண வந்துள்ளார். வர சொல்ல அவரை. நாராயண நாராயண நாராயண
நாராயண. வாருங்கள் நாரதரே, தங்களை நமஸ்கரிக்கிறேன். நமஸ்காரம். என்ன தேவேந்திரா, ஆழ்ந்த சிந்தனையில் உள்ளாய்? நாட்டில் ருத்ராசுரனின் ஆதிக்கம் அதிகரித்து விட்டது. முனிவர்கள் செய்யும் யாகத்தை அழிக்கிறான், முனிவர்களையும் அழிக்கிறான், சிவபக்தர்களையும் விஷ்ணு பக்தர்களையும் அழிக்கிறான். இப்படியே போனால் அவன் என் இந்திரலோகத்தையும் அழித்து விடுவான் போலிருக்கிறது. இவ்வளவுதானே தேவேந்திரா? வரம் கொடுத்த அந்த சிவனிடமே சென்று கேட்போம், வாருங்கள். நாராயண 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 நாராயண. வா தேவேந்திரா, வாருங்கள் நாரதரே. வணக்கம். என்ன எல்லாரும் கூடி வந்திருக்கிறீர்கள்? நாட்டில் ருத்ராசுரனின் ஆதிக்கம் அதிகரித்து விட்டது. முனிவர்கள் செய்யும் யாகத்தை அழிக்கிறான், முனிவர்களையும் அழிக்கிறான், சிவபக்தர்களையும் விஷ்ணு பக்தர்களையும் அழிக்கிறான். இப்படியே போனால் என் இந்திரலோகத்தையும் அழித்து விடுவான் போலிருக்கிறது. அதற்கு என்ன செய்வது பிரபு? அவன் என்னிடம் இதுவரை தயாரிக்காத ஆயுதத்தால் தான் அவனுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் வாங்கியிருக்கிறான். அதற்கு நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் ததிசி முனிவரை சந்தியுங்கள். அவருடைய முனிவர்கள் செய்த வஜ்ராயுதத்தால் தான் அவனை அழிக்க முடியும். அவரிடம் சென்று வேண்டுங்கள். அப்படியே ஆகட்டும். நாரதரே, சிவபெருமானே ததிசி முனிவரை பற்றி இவ்வளவு பெருமையாக பேசுகிறார். ததிசி முனிவரின் தவம் அவ்வளவு வலிமையானதா? ஆம் தேவேந்திரா, ததிசி முனிவரின் எலும்பு அவ்வளவு சக்தியானது. அதில் வஜ்ராயுதம் செய்து அரக்கனை வீழ்த்துவோம். வணக்கம் முனிவரே. தேவேந்திரா, என்ன சோகமாக உள்ளாய்? நாட்டில் ருத்ராசுரனின் ஆதிக்கம் அதிகரித்து விட்டது. முனிவர்கள் செய்யும் யாகத்தை அழிக்கிறான், முனிவர்களையும் அழிக்கிறான். இப்படியே போனால் என் இந்திரலோகத்தையும் அழித்து விடுவான் போல் இருந்தது. அதற்காக சிவனிடம் சென்று முறையிட்ட போது தங்களின் முதுகெலும்பினால் ஆன வஜ்ராயுதத்தால் தான் அவனை அழிக்க முடியும் என்று கூறினார். சிவபெருமானே கூறிய பிறகு எனக்கு இந்த உடல் எதற்கு? இந்திரலோகத்தை காப்பாற்ற நான் என் உயிரை தியாகம் செய்கிறேன். நன்றி முனிவரே. செய்ய தயாரா? தேவேந்திரா, நான் உன்னிடம் போர் புரிவதா? நான் சிவனிடம் சகாரம் பெற்றிருக்கிறேன். உன்னால் என்னை ஏதும் செய்ய முடியாது. உன்னை வீழ்த்தி விடுகிறேன் பார். பார்க்கலாம். தேவேந்திரா, விருதாசுரன் அழிந்தான். ததிசி முனிவர் முதுகெலும்பினால் நம் இந்திரலோகமே காப்பாற்றப்பட்டது. அவருக்கு நாம் நன்றி சொல்ல என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திரலோகம் காப்பாற்றப்பட்டது. இந்திரலோகத்தை காப்பாற்றுவதற்கு வழங்கப்படும் மிக பெரிய விருதான பரம்பீர் சக்கரம் என்னும் பதக்கத்தில் வஜ்ராயுதத்தை பொருத்தியுள்ளார்கள். அவருக்கு நிகராக நம் வீரர்களின் தியாகத்தை போற்றுகிறார்கள். நாமும் அவர் வழியில் சென்று நாட்டையும் நாட்டு மக்களின் நலனையும் உயர்த்துவோம். சீடர்களாக விக்னேஷ், ஆகாஷ், சக்திவேல், ஹரிஷ், நவீன். விருத்தாசுரனாக கிஷோர். மற்ற அசுரர்களாக தருண், வீரமுத்து, விக்னேஷ் பெருமாள், சந்தோஷ். சிவனாக ஸ்ரீராமன். இந்திரனாக பத்மநாபன். தேவர்களாக இளவரசன், ஸ்ரீநாத், அருண், வருண். வாயில் காவலனாக நிர்மல் வியாஸ். நாரதராக பாண்டியராஜ். பஜனை செய்யும் அடியவர்களாக கார்த்திக், ஸ்ரீநாத், அசோக், நிர்மல், ஜெய ஹரிஷ், பிரவீன், பாலாஜி. நன்றி.